நாடாளுமன்ற தொகுதி மறுசீரமைப்பை மேலும் 25 ஆண்டுகள் ஒத்திவைக்க வேண்டும். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் 7 மாநில அரசியல் தலைவர்கள் பங்கேற்ற கூட்டு நடவடிக்கை குழு கூட்டத்தில் தீர்மானம். நாடாளுமன்ற பிரதிநிதித்துவத்தை குறைப்பதன் மூலம் அரசியல் வலிமை குறைக்கப்படும் ஆபத்து. மாநில உரிமைகளை பறிக்க முயற்சி நடைபெறுவதால் எதிர்க்கட்சிகள் ஓரணியில் திரள முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அழைப்பு. மாநில உரிமைகளை பறிக்கிற கட்சியாக பாஜக இருந்துள்ளது. அவர்கள் தனது உள்நோக்கத்தை தொகுதி சீரமைப்பு திட்டத்தில் செய்ய நினைக்கிறார்கள். இதனை எந்த மாநிலமும் அனுமதிக்கக்கூடாது. இந்த அச்சுறுத்தலை உணர்ந்து முன் எப்போதும் இல்லாத ஒற்றுமையுடன் தமிழ்நாடு செயல்பட்டு வருகிறது. தொகுதி மறுவரையறை கூட்டு நடவடிக்கை குழுவின் அடுத்த கூட்டம் ஹைதராபாத்தில் நடைபெறும். தெலங்கானா முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டியின் விருப்பத்தை ஏற்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவிப்பு. தொகுதி மறுசீரமைப்பு தொடர்பாக மாநிலங்களுடன் ஆலோசித்து ஒருமித்த கருத்தை எட்ட வேண்டும் என பினராயி விஜயன் வலியுறுத்தல். மக்கள் தொகை அடிப்படையில் நடைபெறும் தொகுதி மறுசீரமைப்பிற்கான எதிர்ப்பு என்பது வடக்கு தெற்கு மோதல் அல்ல என டி.கே. சிவகுமார் கருத்து. கண்கவர் கலை நிகழ்ச்சிகளுடன் IPL திருவிழா கோலாகல தொடக்கம். முதல் போட்டியில் நடப்பு சாம்பியன் கொல்கத்தா பெங்களூரு அணி மோதல். அதிமுக பாஜக கூட்டணி விவகாரத்தில் நாங்கள்தான் எஜமானர்கள், யாருக்கும் பயப்படவில்லை என்று செல்லூர் ராஜு பேட்டி. யாருக்கும் பயப்பட வேண்டியது. எங்களுடைய ஒத்த கட்சிகள், எங்க கட்சி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆளுகிற கட்சியாக மாற்றுவதற்கு, எங்க பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடியார் முதலமைச்சராவதற்கு, அவர் தலைமையில் அமைச்சரவை அமைப்பதற்கு யார் ஒத்துக்கிறாங்களோ அதற்குத்தான் அவரோட தான் கூட்டணி என்பதை எங்க பொதுச் செயலாளர் சூசமாக சொல்லியிருக்கார். தூத்துக்குடி, நெல்லை, கன்னியாகுமரி உள்ளிட்ட தென் மாவட்டங்களின் பல்வேறு பகுதிகளில் கனமழை. வெயிலின் தாக்கம் குறைந்து குளிர்ச்சியான சூழல் நிலவுவதால் மக்கள் மகிழ்ச்சி. சின்னசேலம் அருகே வனக்காப்பாளர் மீது வேட்டைக்காரர்கள் துப்பாக்கிச் சூடு. ஒருவர் கைது, மற்றொருவர் தப்பி ஓட்டம். விமானத்தில் பறக்க வேண்டும் என்ற அரசு பள்ளி மாணவர்களின் கனவை நனவாக்கிய தலைமை ஆசிரியர். தூத்துக்குடியிலிருந்து சென்னைக்கு விமானத்தில் சொந்த செலவில் அழைத்துச் சென்றவருக்கு குவியும் பாராட்டுகள். முல்லை பெரியாறு அணையில் புதிய கண்காணிப்பு குழு ஆய்வு. ஆலோசனை கூட்டத்தில் தமிழக, கேரள பிரதிநிதிகள் பங்கேற்பு. சுவாமிமலையிலிருந்து இலங்கை காமாட்சியம்மன் கோயிலுக்கு பயணிக்கும் 28 ஐம்பொன் சிலைகள். சிற்பி வரதராஜன் வடிவமைத்த சிலைகள் அடுத்த வாரம் கப்பல் மூலம் இலங்கைக்கு பயணம். வள்ளி தெய்வானை, ஸ்ரீதேவி, பூதேவி, பெருமாள், வாராகி, ராஜமாதங்கி, அஷ்டலட்சுமி, பாலத்திரிபுர சுந்தரி, கருடன், ஆஞ்சநேயர் உட்பட்ட 28 சிலைகளையும் கடந்த 2 வருஷமாக 28 பேர் சேர்ந்து இந்த வேலையை செஞ்சு முடிச்சு ரெடியாக இருக்கு. தமிழ்நாட்டில் PS4 வாகனங்கள் மோசடியாக பதிவு செய்யப்பட்டுள்ள விவகாரம். விரிவான அறிக்கை தாக்கல் செய்ய தமிழ்நாடு அரசிற்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. கலவரத்தால் பாதிக்கப்பட்ட மணிப்பூர் மக்களுடன் உச்சநீதிமன்ற நீதிபதிகள் சந்திப்பு. பிரதமர் மோடியும் மணிப்பூர் சென்று மக்களை சந்திக்க வேண்டும் என காங்கிரஸ் வலியுறுத்தல். பெங்களூருவில் கொட்டி தீர்த்த மழையால் பாதிப்பு.
கனமழையால் 10ற்கும் மேற்பட்ட விமானங்கள் சென்னை உள்ளிட்ட வழிகளில் திருப்பிவிடப்பட்டன. உத்தரப்பிரதேசத்தில் காதலனோடு சேர்ந்து கணவரை கொன்ற மனைவி கொலை செய்த அடுத்த நாளே ஹிமாச்சலில் ஹோலி கொண்டாடிய காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.